மகர ராசியை சேர்ந்தவர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த காற்று தத்துவ ராசியை சேர்ந்தவர்களோட அதிக அளவில் கொஞ்சம் முரண்பட்ட தன்மையில் செயல்படுவாங்க. குறிப்பாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களோட அதிக அளவில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இவர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் எதிராளிகளை அதிக அளவில் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிதுனம் ஏற்படுத்தி விட்டோம். 2வது சர காற்று ராசியாகப்பட்ட துலாம் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா இதில் யார் அப்படி முதன்மை பெறுவது அப்படிங்கும்போது இங்கே ஜெயிக்கிறது யாராக இருக்கும்னு பார்த்திங்கன்னா துலாமாக தான் இருக்கும். மகரம் விட்டு கொடுத்து போயிடும். ஸோ அந்த இடத்துலையும் இவங்க தோல்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த கும்பத்தோடு இவங்க போட்டி போட்டாலோ அல்லது அவங்களோட அது கலந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலோ இவருடைய பொருளாதாரத்தை எல்லாமே அவர்கள் சுவீகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மண் தத்துவ ராசியாகப்பட்ட மகர ராசியை சேர்ந்தவர்கள் மிதுனம், துலாம் மற்றும் கும்பராசியை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்யும்.